ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மினி ஜூஸரில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த லிவர் பாருங்கள், ஃப்ரீயாக கிடக்குது, ஆக்ஷனே இல்லை. இதனுடைய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவருக்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கு ப்ராப்ளமாக இருக்கலாம். இதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த லிவரை நம்ம வெளியே எடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உள்ளே இருக்கிற மோட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கீழே உள்ள பாட்டத்தையும் நான் கலத்தி தான் வச்சுருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிவரை நம்ம வெளியே எடுத்து பாருங்கள். அதில் ஃபுல்லாக மாய்ஸ்டராக இருக்குது. அது முன்னால் இருந்து ஸ்ப்ரிங்கு இருந்ததுக்கு உண்டான அறிகுறியே இல்லை. அந்தளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு. காரணம் தண்ணி இறங்கி அது பிரச்சனை வந்திருக்கு. சரி, மூணுக்குமே ஸ்ப்ரிங் இல்லை. இப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கை ரெடி பண்ண போகிறோம். அந்த 3 லிவருக்கும் வாங்க ஸ்ப்ரிங்கை ரெடி பண்ணலாம். இப்போது இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரியே இந்த 2 லிவருக்கும் நான் ஸ்ப்ரிங்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு கார்ன் ப்ரஷ் 2 வாங்கி வச்சுருக்கேன். 2 மகாராஜா மிக்சியோட கார்ன் ப்ரஷ்ஷு. நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை செய்கிறதுக்காக ஒரு ஆணி தேவைப்படுது. அந்த ஆணி இருக்கையில் பொடி சைஸ் ஆணியை வச்சுக்கோங்க. இப்போ ஆணி செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எந்த இன்னருக்கு ஸ்ப்ரிங்கு தேவை இருக்கோ அந்த இன்னர் அளவுக்கு ஆணியுடைய கனம் இருக்கணும். இப்போது இந்த ஆணியுடைய டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பீஸை வெட்டி எடுத்துடணும். கட்டிமில் வச்சு அப்படி வெட்டினீங்கன்னா அது கட்டாயிரும். இப்போது ஆணியுடைய அந்த நீடில் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அதை வயசில் வச்சு டைட்டாக மாட்டிடணும். மாட்டிட்டு ஷேக்காக தான் பாருங்கள், எந்த வித ஷேக்கும் இல்லை. இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்க 2 கார்பன் ப்ரஷ்ஷுடைய கார்பனை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு 3 ஸ்ப்ரிங்கு தேவைப்படுது. 3 ஸ்ப்ரிங்கை நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். டெம்பரான ஸ்ப்ரிங்காக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்பன் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, இந்த ஜூஸருக்கு நமக்கு தேவையானது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஸ்ப்ரிங்கு தான் தேவை. அதனால் எடுக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங்கை லேசாக இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு கையில் ஸ்ப்ரிங்கை பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் அந்த ஸ்ப்ரிங்கை அந்த நீடில் டைட்டாக சுற்றுங்க. நல்லா டைட்டாக சுற்றணும். எவ்வளோத்துக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக சுற்றணும். நீங்கள் கையால் சுற்றினாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு கட்டிமில் பிடிச்சிக்கிட்டு சுற்றினாலும் பரவாயில்ல. இப்படி நல்லா டைட்டாக சுற்றிட்டு அந்த சுற்றின ஸ்ப்ரிங்குக்கு மேலே கட்டிம்ப்ளேரை வச்சு லேசாக அமுக்கி விட்டணும். 2 பக்கமும் நல்லா அமுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு அதோடய டெம்பர் மாறாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேசாக பெண்டு இருக்கும். அதை லேசாக நிமித்திக்கோங்க. நிமித்திட்டு தேவையான லென்த்துக்கு ஸ்ப்ரிங்கை நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரிங்கு கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இது போல் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது நமக்கு தேவையான ஸ்ப்ரிங்கு கிடச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே பழைய லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை பாருங்கள், 2ம் ஒரே கனத்தில் இருக்குது. இப்போது நமக்கு தேவையான ஸ்ப்ரிங்கு கிடச்சிருச்சு. இது போல் 3 ஸ்ப்ரிங்கும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு இதுக்கு ஸ்ப்ரிங்கு கிடைக்காட்டாலும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.